வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ், நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதிக்காக. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் கவர்மெண்ட்டை யார் ஆட்டி வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். அது பார்த்தீங்கன்னா முக்கியமா இப்போ தெரியுறது ராதன் பண்டிட் வெற்றிவேல். இவர் ஒரு பெரிய ஜோசியர். இவருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. முதல்வருடைய சிறப்பு உதவியாளர் அப்படின்ற மாதிரி ஒரு பதவி அரசாங்க பதவி கொடுத்தாங்க. அதை ஒரு பெரிய அளவுக்கு அப்ஜெக்ஷன் பிரேமலதா எல்லாருமே தெரிவிச்சதுனால அந்த பதவி புடுங்கிட்டாங்க. ஆனா இப்போ அவருக்கு மறுபடியும் பதவி கொடுத்திருக்காங்க. ஆனா அது ரகசியமா வச்சிருக்காங்க. ஏன்னா அது இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. இந்த டைம்ல அது வெளியில தெரிஞ்சா அது ஆபத்துன்னு கொடுத்திருக்காங்க. இவருக்கான இன்டைரக்ட் பதவி தான் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். என்னன்னா, இவர் தான் பழைய சட்டமன்றத்துல இருந்து புது அறைய மாத்தி நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது மாடிக்கு முதலமைச்சருடைய அறைய கொண்டு போயிருக்காரு. அதாவது இவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, ராகுவும் கேதுவும் இவரை பார்க்கறதுனால இவர் அடுத்த 15 வருஷத்துக்கு முதலமைச்சரா விஜய் தான் இருப்பாரு. அப்போ அவர் உட்காரக்கூடிய இடம் எல்லாரை விட உயரமா இருக்கணும். அது இல்லாம கிழக்கு நோக்கி இருக்கணும். இப்ப நீங்க இந்த வாஸ்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க, ஈஸ்ட் ஃபேசிங் அப்படின்றது ஒரு வீடு வாங்கும் போது கிழக்கு நோக்கி இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு படம் கூட வந்திருக்குல்ல, கிழக்கு வாசல்னு. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து இந்த கிழக்கு நோக்கி இருக்கணும்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கிற இடம். அந்த மாதிரி வங்கக்கடலை நோக்கி முதலமைச்சரின் நாற்காலி அமையணும். அந்த முதலமைச்சர் நாற்காலி பக்கத்துல ராதன் பண்டிட் வெற்றிவேலுக்கும் ஒரு நாற்காலி இருக்கணும். இதுதான் அந்த கான்செப்ட். அதாவது இவர் பக்கத்துல உட்கார்ந்தாதான் அந்த ராசி விஜய்க்கு வருமா, இவரோட ராசி மூலம் தான் விஜய்க்கு வருமா. உதாரணத்துக்கு கலைஞர் முதலமைச்சரா இருந்ததுக்கு காரணம் கனிமொழியுடைய ராசி அடிப்படையில தான் முதலமைச்சரா இருந்தாரா. அந்த மாதிரி விஜய்க்கு ராதன் பண்டிட் வெற்றிவேல் ராசியான ஆளு அப்படின்னு அவரு சொல்லி இப்போ மாத்துறாரு. அப்புறம் அடுத்த கட்டமா அவர் செய்யறதா இன்னும் விஷயம். அதே மாதிரி சட்டமன்றம் இந்த இடத்துல இருந்து மாத்தி பட்டினப்பாக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கு. பட்டினப்பாக்கத்துல, சென்னையில கிழக்கு கடற்கரை சாலை வழியா வந்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்துல விஜய்க்கு வீடு இருக்கு, த்ரிஷாவுக்கும் வீடு இருக்கு. 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல 5th and 6th ஃப்ளோரை ஷேர் பண்றாங்க. ரைட்டுங்களா? இப்போ தேவைன்னா த்ரிஷா விஜய் வீட்டுக்கு வருவாங்க, விஜய் த்ரிஷா வீட்டுக்கு போவாரு. இது ரெண்டுமே ஒரே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவங்களுடைய வீடுகள் இருக்கிறதுனால அப்படி ஷேர் ஆகுது. இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு 10 அடி தூரத்துல சட்டமன்றத்தை கட்டுறதுக்கு ராதன் பண்டிட் வெற்றிவேல் இடம் பார்த்திருக்காரு. அப்கோர்ஸ் அது கட்ட முடியாது, கோர்ட்டு கேஸ் வரும். அது சிஆர்செட் ஜோனுக்குள்ள வரும், கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோனுக்குள்ள அது வரும். ஒண்ணு. ரெண்டாவது கோர்ட் அதை அனுமதிக்காது. ஏற்கனவே இருக்கிற சட்டமன்றம் இருக்குது அப்படின்றதுதான். ஓமந்தூரார் மாளிகைன்னு சொல்லிட்டு ஓமந்தூரார் எஸ்டேட்டுக்குள்ள கலைஞர் ஒரு சட்டமன்றத்தையே கட்டிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டமன்றம் இருக்குதுங்க. யாரும் அதை அழிக்கல. அவரு எப்படி கட்டினார்னா, சூரியன் உள்ள விழுற மாதிரி, உதய சூரியன் உள்ள விழுற மாதிரி ஒரு சட்டமன்றம் இன்னைக்கும் இருக்கு. சட்டமன்றம் கூடுறதுக்கான அந்த ஹாலை ஒன்னும் பண்ணல, மற்றது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க. ஆனா அந்த சட்டமன்றத்தை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அது அப்படியே இருக்கு. ரைட்டுங்களா?
சோ அந்த சட்டமன்றத்தை கூட இவங்க யூஸ் பண்ணலாம். தேவைன்னா இந்த இடம் பத்தல போடல அப்படின்னா அதை கூட அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பட்டணப்பாக்கத்துல ஒரு சட்டமன்றம் கட்டலாமான்னு ஒரு யோசனை. இன்னொன்னு விஜயோட வீடு இருக்குது பாருங்க, பனையூர். அங்க ஒரு சட்டமன்றம் கட்டலாமான்னு ஒரு யோசனை. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கால்குலேஷன் எல்லாமே அடுத்த 15-20 வருஷத்துக்கு விஜயோட ஆட்சி தான் தமிழ்நாட்டுல நடக்கும். எப்படி விஜய் முதலமைச்சர் ஆவார்னு இவங்க ஜட்ஜ் பண்ணி இவங்க பண்ணாங்களோ அந்த மாதிரி விஜயோடைய ஆட்சி நிரந்தரமா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட். எல்லா வேலைகளும் அதை நோக்கிதான் பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றதான் இருக்கிறதுலயே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மரிய வில்சன் பேசும்பொழுது கிறிஸ்தவ மதத்தை உயர்த்தி வச்சு தமிழை தாழ்த்தி ஒரு பேச்சு பேசினார். அதாவது எனக்கு தமிழ்ல சரியா பேச வரலன்னு சொல்றாங்க. ஆனா நான் படிச்ச மொழி நான் படித்தது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் படிச்சது கிறிஸ்துவம். நான் ஒரு பார்ன் கிறிஸ்துவர். கிறிஸ்தவனாகவே பிறந்தவன் நானு. கிறிஸ்தவம் அன்பு போதிக்குது. அந்த மொழி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்படி இப்படின்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டியை தூக்கி பிடிச்சு இவர் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். இது தமிழ்நாட்டுல இந்துத்துவத்தை கிளறி விட்டுருச்சு. இந்துத்துவத்தை எப்படி கிளறி விட்டுச்சுன்னா, இந்து வெறியர்கள் இருக்காங்களா பிஜேபியில, அவங்க மரிய வில்சனை கிரிட்டிசைஸ் பண்ணி பயங்கரமா போஸ்ட் போட ஆரம்பிச்சு அது ஒரு மிகப்பெரிய விவாதமா நீயா நானா அப்படின்றது உருவாயிடுச்சு. எல்லா மதங்களும் அன்பைதான் போதிக்குது. அன்பே சிவம்ன்றதுதான் இந்து மதத்துடைய, சைவ மதத்தோட விஷயம் அன்பே சிவம் தான். ரைட்டா? அன்பே சிவம் என்றால் அவர் கையில் ஆயுதமேன்னு தீக்காக்காரங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலுவை போர்கள் அப்படின்னு சொல்லி சிலுவையை பேஸ் பண்ணி போர்கள் நடந்திருக்கு. பல போர்கள் சிலுவையை பேஸ் பண்ணி நடந்திருக்கு. சிலுவை போர்கள்னு பேர் அதுக்கு. அதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நடைபெற்ற போர்கள், அந்த போர்கள். சோ அங்கேயும் அன்பு கொஸ்டின் மார்க் தான். இங்கேயும் அன்பு கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஏகத்துக்கு வாய்மையே வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏகத்துக்கும் இவங்க சொல்றது அன்பைதான் சொல்லுவாங்க. இதுல இப்போ ஒரு கேரக்டர் மைக்கேல் அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் முழுக்க முழுக்க இந்துத்துவத்தை பேஸ் பண்ணி அந்த கிறிஸ்தவ ஐடென்டிட்டிய மரிய வில்சன் கிளப்பி விட்டு அந்த கிறிஸ்துவ வெறி இருக்குல்ல, அந்த வெறியை எதிர்த்து கேள்வி கேட்டவங்களெல்லாம் இந்த மைக்கேல் அப்படின்னு ஒரு கேரக்டர், இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு டீம் இருக்கு இல்லையா, தாவேக்கால் அசிங்கமா பேசுறதுதான் அவங்க வேலையே. அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் மைக்கேல். அவரு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு அர்த்தமே இல்லாம கண்ட மேனிக்கு அவர் பேச, மாரிதாஸ் அவரு இந்துத்துவ ஆதரவாளர் இல்லையா, மாரிதாஸ் மைக்கேலுக்கு எதிராக ஒரு பவர்ஃபுல் கேம்பெயின் ஒண்ணு ரெடி பண்ணிட்டாரு. மைக்கேல் வீடு எங்க, அட்ரஸ் எங்க, யார் இந்த மைக்கேல், கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கேம்பெயினை ரன் பண்ண, அந்த மைக்கேல் மேல இறுதியா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மைக்கேலுடைய பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். சில பெண்கள் எல்லாம் அவர் திட்டக்கூடிய மெட்ராஸ் லாங்குவேஜ்ல அவர் திட்டக்கூடிய வார்த்தைகள்லாம் சகித்து கொள்ள முடியாத வார்த்தைகளை வச்சு அவரு திட்டுறாரு. சோ தேவையில்லாம அமைதியா இருந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு மத வெறியை கிளப்பி விட்டு இப்போ ஒரு குளிர் காயக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகி இருக்குது அப்படின்றதுதான் கேவலமான ஒரு விஷயமா போய்கிட்டு. மூணாவதா ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஹைகோர்ட் தீகா ஊர்வலத்தை பர்மிட் பண்ணல. பாஜகவுடைய
சுதந்திர தினத்துக்காக பாஜக வந்து ஒரு தேசிய கொடியேந்திய ஒரு ஊர்வலத்தை கோவையில பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல. அப்போ ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு ஒரு டெக்னிக்கலா கேள்வி கேட்டிருக்கு. திக வந்து நீட்டை எதிர்த்தும் முன்னேறிய வகுப்பினருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்தும் ஊர்வலம் பிளான் பண்ணாங்க. அதுக்கு நீங்க அலோவ் பண்ணல. பிஜேபி வந்து தேசிய கொடியை ஏந்தி ஒரு ஊர்வலத்தை ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிளான் பண்றாங்க. அதுக்கும் நீங்க அனுமதி கொடுக்கல. வெறும் தாவேகா ஊர்வலத்துக்கு மட்டும்தான் நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? தாவேகா மட்டும்தான் ஊர்வலம் நடத்தணுமா? தாவேகா மட்டும்தான் விழா நடத்தணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு சீரியஸா உட்கார்ந்து இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்கு. நீதிபதி லட்சுமி நாராயணன் அப்படின்றவர் வந்து வெள்ளாசி எடுத்திருக்காரு. குறிப்பா ஒரு திக ஊர்வலத்துக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கல? அவர் ஏற்கனவே கேட்டாரு. அவங்க வந்து பைசைக்கிள் ஊர்வலம் தான் போக முடியும், மோட்டார் ஊர்வலம் தான் போக முடியும். அதுக்கு பெட்ரோல் என்ன கவர்மெண்டா போடுது? அவங்க என்ன ஹெலிகாப்டர் ஊர்வலமா நடத்த முடியும்? அவங்க கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணதானே ஊர்வலம் போறாங்க. அவங்க என்ன ஹெலிகாப்டர் ஊர்வலமா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸான கேள்விகளை வந்து அவங்க எழுப்பியிருந்தாரு நீதிபதி. அதோட தொடர்ச்சி இன்னைக்கும் பெரிய அளவுக்கு உயர் நீதிமன்றத்துல வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அமுதன், கோவையில கொல்லப்பட்ட அமுதன், அந்த பையன் வந்து போதை பொருள் பத்தி கல்லூரி நிர்வாகத்திடமும் காவல்துறையிடமும் சொன்னதுனால 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க. கேட்டுங்களா? அது வந்து கோஷ்டி மோதல்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அதை மறைக்கிறாரு. அதை எதிர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து திமுகவுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி 2 பேரும் இணைஞ்சு வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. அதாவது திமுக மாணவர் அணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோவை வந்து மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. இத வந்து கொலை மான்செஸ்டரா மாத்திருக்கீங்க நீங்க அப்படின்றதான் ஒரு விஷயம். இப்போ நீங்க சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து டோட்டலா வந்து ஃபெயிலியருங்க. இந்த கவர்மெண்ட் கோயம்புத்தூர்ல நடைபெற்றது வந்து இன்னும் பெரிய விவாதத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அந்த பையன் தலித், 8 தலித் அமைச்சர்கள், ஏகப்பட்ட தலித் எம்எல்ஏக்கள், நாங்க வந்து தலித்துகளுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கிறோம். அண்ணன் வன்னியரசு வந்து விசுவாசத்தை காட்டுறதுக்கு முரசொலி இடத்தை பத்திலாம் வந்து சட்டமன்றத்துல பேசி மிகப்பெரிய விசுவாசினி நான் தாவேகாக்கு அப்படின்னு காட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விசுவாசிகளை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒரு காலத்துல ஜெயலலிதாவுக்கு ஆதரவா காங்கிரஸ்ல இருந்து போன ஆட்கள் இருக்காங்க. கோவை செல்வராஜ் மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்தப்ப அவங்க வந்து ஜெயலலிதாவை புகழ்வாங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்களை வந்து ஒட்டுண்ணி, சாருண்ணி, ரைட்டுங்களா, இந்த மாதிரி நிறைய ஒட்டுண்ணி சாருண்ணிகளையும் இந்த அடிமை வியாபாரம் நடக்கும் பொழுது கண்காணின்வாங்க, அந்த மாதிரி கண்காணிகளையும் பார்த்த நாடுதான் வந்து தமிழ்நாடு. இந்த கண்காணி வேலையை வந்து நம்ம முன்னாடியே செய்யறாரு வன்னியரசு. இல்லைங்களா? முரசொலி நலம் பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. ஆனா அவர் வந்து பேசுறானா, அவரோட விசுவாசத்தை காட்டுறாரா? இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு தலித் மாணவன் அமுதன்ற வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கான். போதைப் பொருளை காட்டி கொடுத்ததுக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கான். அவனை குறைந்தபட்சம் அவன் தலித் உரிமைகளுக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்து இதுல ஒரு சின்ன வார்த்தை கூட பேசலங்க அவங்க. இப்ப மாநாடு ஏதோ கூட வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் தொடர்பா ஒரு விஷயம் கூட பேசலங்க. அதோட அது நின்ன பரவாயில்லங்க. இன்னைக்கு கும்மிடி பூண்டியில ஒரு பையன் ரஞ்சன், வயசு 19, அவன் வந்து சுடுகாட்டுக்கு போற வழியில வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு கேள்வி அவங்களையும் அடிச்சு கொண்டு இருக்காங்க நேத்து. இப்படி தொடர்ச்சியா வந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா டிஜிபி
மகேஷ்குமார் அகர்வால். இவரை பத்தி ஒரு விஷயத்த வந்து நான் கட்டாயம் சொல்லணும். இவர் வந்து மதுவிலக்கு துறையில இருக்கும் பொழுதுதான் மரக்காணத்துல கள்ளச்சாராய சாவு நடக்குது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு நடக்குது. ரைட்டுங்களா? மரக்காணத்துல கள்ளச்சாராய சாவு நடக்கும்போது இவர் தான் மதுவிலக்குத்துறை ஐஜி. ரைட்டுங்களா? அப்படியே கள்ளக்குறிச்சியில திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி சாவப்பமும் இவர் தான் அந்த மதுவிலக்குத்துறைக்கு பொறுப்பான அதிகாரி. அப்போ திமுக ஆட்சி என்ன பண்ணுதுன்னா, இவர் மேல நடவடிக்கை எடுத்து இவரை நாங்க எல்லாருமே வந்து பேசினோம். அப்போ இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணம் மகேஷ்குமார் அகர்வால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே பேசணும். அப்போ மகேஷ்குமார் அகர்வாலை வந்து பொறுப்புல இருந்து விடுவிச்சுட்டு காத்திருப்போர் பட்டியல்ல வச்சது திமுக அரசு. அதுக்கப்புறம் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டாரு. காத்திருப்போர் பட்டியல்ல அவர் இருந்தாரு. திமுக அரசால வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதிகாரின்றதுனால இந்த கவர்மெண்ட் வந்து அவரை டேக்கப் பண்ணி டிஜிபி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. 2032 வரைக்கும் இருக்குது அவருக்கு சர்வீஸ். இந்த கவர்மெண்ட் முடிகிற வரைக்கும் அவர் தான் டிஜிபி. ரைட்டுங்களா? நடுவுல நம்ம கமிஷனர் கூட சென்னை நகர கமிஷனர் அமல்ராஜ் கூட டிஜிபியா வர்றதுக்கு ஒரு ட்ரை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஆனா இவர் தான் இந்த டிஜிபி வந்து என்ன பண்றாருன்னா, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா அன்புன்னு ஒரு தமிழ் ஆபீசர் வந்து இருக்காரு. அவரு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஆபீசரு. அவரை வந்து முழுக்க செயல்பட விடாம மாத்திருக்காங்க. அன்புவோட செயல்பாடு எதுவுமே கிடையாது. அன்புக்கு எந்த வேலையுமே கொடுக்கறது இல்ல. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா அவர் இருக்காரு. நல்ல ஆபீசரு, தமிழ்நாட்டுல நல்லா சர்வ் பண்ண ஒரு ஆபீசரு. அவருக்கு எந்த வேலையும் கொடுக்கல. எல்லா வேலையும் மகேஷ்குமார் அகர்வால் தான் பண்றாரு. மகேஷ்குமார் அகர்வால் பண்ணக்கூடிய வேலைகள்னால பாத்தீங்கன்னா 4 கொலை 5 கொலை ஒரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த அமுதன் விஷயம் அடங்குறதுக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியில ரஞ்சன் ஒரு விஷயம் புதுசா கிளம்பி இருக்கு. அதே மாணவன் தான். அதே மாதிரி அடிச்சு இரும்பு ராடாலையும் கத்தியாலையும் அடிச்சு கொள்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, கஞ்சா வந்து எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு, திமுக ஆட்சியில கஞ்சா பரவிடுச்சு, அதை எங்களால சமாளிக்க முடியல அப்படின்றத வந்து ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. இதேதான் கள்ளச்சாராயத்துக்கும் மெத்தனால் பரவி இருந்தது. ரைட்டுங்களா? மெத்தனாலோட மூமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதனால்தான் மரக்காணமும் நடந்தது, கள்ளக்குறிச்சியும் நடந்தது. மெத்தனால குடிச்சுதான் இறந்தாங்க. அதே விஷயம்தான் இப்ப கஞ்சா விஷயத்திலயும் வருது. அப்போ கஞ்சா விஷயத்திலயும் போதை விஷயத்திலயும் திமுக மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அதே குற்றச்சாட்டு தான் இப்ப தாவேகா மேல இருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் என்பது நடந்துகிட்டு இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. சாவு வந்து விழுந்துகிட்டே இருக்கு, கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இத வந்து பிரிவென்ட் பண்ற சட்டம் ஒழுங்கு மெக்கானிசம் வந்து தமிழ்நாட்டுல டோட்டலா ஃபெயிலியர் ஆகி நிக்குது. இந்த சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வரும்போது அகில்னு ஒரு மார்வாடி, அவன் வந்து நம்பர் 2 மார்வாடி, அவன் டபுள் கேம் மார்வாடி. ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலையில சம்பந்தப்பட்ட மொட்ட கிருஷ்ணனுக்கும் சம்பவம் செந்திலுக்கும் செல்போன் கொடுத்து அவங்களுடைய எல்லா விதத்திலையும் உதவி பண்ணவன் தான் இந்த அகில். இந்த அகில வந்து புகாரின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பிடிக்கிறாரு, கொஸ்டின் பண்றாரு, அவனை விசாரிக்கிறாரு. அவர் வந்து இவங்கிட்ட 45 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதா இவன் ஒரு பொய் புகார் ஒண்ணு கொடுக்குறான். அதுக்கப்புறம் லேட்டஸ்டா வந்து போதைப் பொருள் வழக்குல வந்து இவரை வந்து விசாரிக்கிறாங்க. அதனால இவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க இவங்க அப்படின்னு ஒரு புகாரை கொடுக்குறாரு. இந்த புகாரை ஒட்டி புகாரிய வந்து கைது பண்றாங்க, சரவணன் ஒருத்தரை கைது பண்றாங்க, ஜெயிலில் அடைக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க, கஸ்டடியில எடுக்கிறாங்க. இந்த புகாரி யாருன்னா சவுக்கு சங்கரை விசாரிச்ச 2 முறை கைது பண்ண இன்ஸ்பெக்டர். அதனால அவரை வந்து கரெக்டா திட்டம் போட்டு பழி வாங்குறாங்க. பழி வாங்குறதோட இல்லாம இந்த அகில என்ன பண்றாங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராரு,
அமித்ஷாவை சந்திக்கிற டீம்ல அகில வந்து இடம்பெற வைக்கிறாங்க பிஜேபியில. எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் என்.எல். நாகராஜ், முருகன் இருக்கார் இல்லையா, அவரோட பிஏ ஒருத்த கவியரசன், இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அலோவ் பண்றாங்க. இது இந்த அகில் வந்து சம்பவம் செந்திலோட நேரடி தொடர்பு உள்ளவர். சம்பவம் செந்தில் வந்து இவனுக்காக தமிழகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட பேசுறான். அவன் பேசினதுனாலதான் வந்து புகாரியை வந்து கைது பண்றாங்க. சம்பவம் செந்தில் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான். அப்போ தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த அகில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு மத்திய உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறான். மத்திய உள்துறை அமைச்சருக்கு பொக்கே கொடுக்குறான். சென்னைக்கு வராது, பொக்கே கொடுக்குறான். எடப்பாடியை பாக்குறாரு, தமிழிசையை பாக்குறாரு, நயினார் நாகேந்திரனை பாக்குறாரு. இந்த அகிலும் நயினார் நாகேந்திரனுடைய பையன் 2 பேரும் நகமும் சதியுமா இருக்காங்க. ஒரு பக்கம் முருகன், ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் பையன், இவங்க எல்லாம் சேர்ந்து உள்துறை அமைச்சருக்கு எதிராக சதி பண்ணி இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அங்கிருந்து கடிதம் அனுப்பி எப்படி இருந்தாலும் வந்து உள்துறை அமைச்சரை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அகில் எப்படி வந்தான் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்து தமிழ்நாட்டுல உருவாகிட்டு இருக்கு. பிஜேபி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. பிஜேபி எப்படியாவது திமுகவை வந்து தங்களுடைய கூட்டணியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மிக கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கனிமொழி கூட சபாநாயகர் கூட்டிய விருந்துல கலந்துக்கிட்டாங்கன்னாங்க. அது வந்து நாங்க எங்க சீட்டை மாற்றி கொடுப்பதற்காக கேட்கறதுக்காக தான் போனேன்னு அவங்க விளக்கம் கொடுத்திருந்தாலும், அந்த சந்திப்பு சபாநாயகர் நடத்திய விழால கனிமொழி கலந்துகிட்ட சந்திப்பு என்பது ஒரு மிகப்பெரிய விவாதமாயிருக்கு. அது வந்து பிஜேபி வந்து வேணும்னே பண்றாங்க. அவங்க எப்படியாவது டிஎம்கேவை ரீச் பண்ணி வர தேர்தலுக்கு டிஎம்கேவை அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டம் கூட்டி ஏவா வேலியும் கே.என். நேருவையும் வெளுன்னு வெளுத்துட்டாரு. சட்டமன்றத்துல நீங்க என்ன செயல்படுறீங்க? நம்ம நேத்து பேசியிருந்தோம். சட்டமன்றத்துல திமுகவுடைய செயல்பாடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க எப்படி செயல்படுறீங்க? கேவலமா செயல்படுறீங்க. ஓபிஎஸ் நல்லா செயல்படுறாரு. இதே வார்த்தையை நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஓபிஎஸ் நல்லா செயல்படுறாரு. சூரியன் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்ற அடிப்படையில அவர் விளக்கம் சொல்றாரு. நீ வேலுவும் நேரு, வசந்தம் கார்த்திகேயன் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாரு? அவர் வந்து ஆதவ அர்ஜுனா தான் எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தாரா? இதெல்லாம் வந்து சட்டமன்றத்துல சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு வசந்தம் கார்த்திகேயனை ஞாபகப்படுத்துற ஸ்ரீமதி இறந்தாங்க இல்லையா? ஸ்ரீமதி இறந்தப்போ அந்த ஸ்கூல் சக்தி ஸ்கூலுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தால்தான் இந்த வசந்தம் கார்த்திகேயன். அந்த சக்தி ஸ்கூலை வந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறதுல முக்கியமான ஆள் இந்த வசந்தம் கார்த்திகேயன். அப்போ இந்த லிங்க் எல்லாம் இங்க இருந்து வருது பாத்தீங்களா? இன்னைக்கும் சக்தி ஸ்கூல்ல ஸ்ரீமதி இறந்தது தொடர்பா நடக்கிற வழக்குல தாவேக அரசு இது வரைக்கும் தலையிடவே இல்லை. அப்போ தாவேக அரசு தலையிடாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இந்த வசந்தம் கார்த்திகேயன் வந்து ஆதவ அர்ஜுனா மூலமா பண்ணக்கூடிய லாபி தான். தாவேக அரசு வந்து ஆம்ஸ்டாங் விஷயத்துல ஒரு நிலை எடுத்திருக்காங்க, ரைட்டுங்களா? சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ல வந்து ஒரு நிலை எடுத்திருக்காங்க. அது அப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டே வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆனந்தன் மாதிரி ஆட்களுடைய, வழக்கறிஞர் ஆனந்தன் மாதிரி ஆட்களுடைய மனுவில தான் அவங்க உத்தரவிட்டாங்க. அதுல வந்து இவங்க வித்ரா பண்ணிக்கிட்டாங்க அந்த கேஸ. ஆனா அதுல தலையிட்ட தாவேக அரசு ஸ்ரீமதி விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ணல. அதுக்கு காரணம் யாரு? இந்த வசந்தம் கார்த்திகேயனும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும். இந்த காம்பினேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு வசந்தம் கார்த்திகேயன் சட்டமன்றத்துல. திமுக எதிர்த்து பேசக்கூடிய சட்டமன்றம் எங்க? கா சுப்பு, ரகுமான் கான் போன்றவர்கள் பேசிய பேச்சுக்கள் எங்க? இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்றத்துல
ஏவா வேலு கொஞ்சறதும், மாமன்றதும், மச்சான்றதும், வசந்தம் கார்த்திகேயன் போன்றவங்க வந்து உறவு கொள்றதும் இதெல்லாம் எந்த விதத்துல போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ் பேச தெரியாத நிதியமைச்சர் வந்தா திமுக எப்படி பிளாஸ்டா இருந்திருக்கணும்? தமிழாலேயே வளர்ந்த, தமிழுக்காகவே இருந்த கலைஞருடைய இயக்கம் எப்படி பிளாஸ்டா ரியாக்ட் பண்ணிருக்கணும்? ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இவங்களோட கொஞ்சக்கூடிய ஒரு போக்குல வந்து இவங்க போறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா? ஸ்டாலின் வந்து இது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் அப்படின்றத ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லி, மொத்தத்துல ஜோசியர் தொடங்கி இந்துத்துவ வெறி வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு கிடைத்த தகவல்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து, இந்த அரசு என்பது மிகவும் வித்தியாசமாக, மிகவும் மோசமாக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கேவலமாக இருக்கக்கூடிய அரசு என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.